ஹாய் வணக்கம். விரசன்ற பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பரங்கிக்காவும் இறாலும் போட்டு பரங்கிக்காய் குழம்பு, இறால் போட்டு குழம்பு வைக்க போகிறோம் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் உள்ள விதையெல்லாம் எடுத்து காய போட்டு, பூசணி விதை இருக்குது பாருங்கள். விதை இது பிஞ்சாக இருக்குது, பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பூசணி விதை இந்த பாருங்கள். பரங்கிக்காய் விதை இது பிஞ்சுக்காய், அவ்வளவும் ஹெல்த்து உடம்புக்கு. பரங்கிக்காய் போட்டால் இறால் குழம்புக்கு இந்த அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி 3 ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். இதில் 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி அரிஞ்சு வச்சாச்சு. பரங்கிக்காயை வெட்டி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வச்சாச்சு. இதுக்கு தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி ஊற்றணும் மிக்சியில் போட்டு. பரங்கிக்காய் அரைஞ்சி வச்சாச்சு குழம்புல போட. உப்புல எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய், இல்லைன்னா கோல்டு காயின் எஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெருஞ்சீரகத்தை போட்டு தாளிக்கணும். தக்காளி 2, ஒரு பெரிய வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கணும். நல்லா பச்சை வாசம் வந்து வதக்கணும். அரைச்சி வச்சோன்னா புதுசு எடுத்து ஊற்றணும். இப்போ பரங்கிக்காய் எல்லாம் போடணும். போட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விடணும். 2 கத்திரிக்காயும் போட்டுக்கிட்டேன், நல்லாயிருக்கும். காய் வெந்துட்டு ஆளை போட வேண்டியதான். இப்போ ஆளை போட்டுருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தேங்காய் பெருஞ்சீரகத்தை ஊற்ற வேண்டியது. இறால் குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். பரங்கிக்காய் போட்டு வச்சது இறால் குழம்பு ரெடி.